வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் பார்க்க போறோம். அது எது ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அல்லது இந்திய சீர் நேரம் அது ரிலேட்டடா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் பார்க்க போறோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்கிடியூடுல இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வருதுன்னா 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட் 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட் இதுதான் இந்த லாங்கிடியூடு தான் இந்தியாவுக்கு கூட நம்ம டைம் வந்து குறிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்தியால எந்த இடத்துல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய சமச்சீர் புக்ஸ்ல பார்த்தோம்னா அலகாபாத் நெய்னிடால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள புது வெர்ஷன்ல வந்து எங்க பாஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து மிர்சாப்பூர்ல வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்திய சீர் நேரம் இந்தியால மிர்சாப்பூர் அந்த இடத்த வழியா வந்து பாஸ் ஆகுது. ஸோ கொஸ்டின் வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து வேற எந்தெந்த ஸ்டேட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த கோடு போட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இந்தியால 5 மாநிலங்கள் வழியா வந்து பாஸ் ஆகுது. அந்த 5 மாநிலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் வந்து உத்தரப்பிரதேசின் கோமா அப்படின்னு ஒரு ஷார்ட் லைன் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசின் கோமா, யூபியின் கோமா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யூபினா என்னது உத்தரப்பிரதேஷ். அடுத்து சி வந்து எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். அடுத்து ஓ வந்து ஒரிசா, எம் வந்து மத்திய பிரதேஷ், ஏ வந்து ஆந்திர பிரதேஷ். அதான் உத்தரப்பிரதேசின் கோமா. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இந்தியால 5 மாநிலங்கள் வழியா வந்து மூவ் ஆகுது. அந்த 5 மாநிலம் என்ன பார்த்தோம்னா ஷார்ட்கட் ட்ரிக் என்ன உத்தரப்பிரதேசின் கோமா. யூபினா உத்தரப்பிரதேஷ், சீனா சத்தீஸ்கர், ஓனா ஒரிசா, எம்னா மத்திய பிரதேஷ், ஏனா ஆந்திர பிரதேஷ்.